டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மோதுற T20 சீரிஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா, மொஹாலில ஆரம்பிச்சுச்சு. இந்த T20 சீரிஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. அதுவும் ஆப்கானிஸ்தான் டீம் பண்ண ஒரு சின்ன சின்ன தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ப்ளஸ் பாயிண்ட்டா எடுத்துக்கிட்டு, மேட்ச வந்து அழகா கொண்டு போயிட்டு சேசிங்ல சூப்பரா வின் பண்ணிட்டாங்க. டாஸ் பார்த்தீங்கன்னா, இந்திய டீம் தான் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, பவுலிங்க சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொஹாலி பிட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு குளிர் பிரதேசத்தில இருக்கிற மாரி அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு பிளேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்படியே பாக்கெட்ல கைய விட்டுட்டு, ஒரு கோட்லாம் போட்டுட்டு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்தது ஏன் இப்ப நம்ம மெயினா சொல்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டியூ. டியூன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி. தண்ணி பார்த்தீங்கன்னா, புல்லுல நெறைய இருந்துச்சு. நீங்க கிரவுண்ட பார்த்தீங்கன்னாவே தெரியும். லைட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழாவ தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு டியூ வந்து இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, சேசிங் போறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு, ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணோனே பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, அவங்களால பார்த்தீங்கன்னா, ரன் வந்து ஸ்கோர் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பவுலிங் வந்து இந்தியா டீமுக்கு சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கு அடுத்தும் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் டீம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்கோர பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. 158ன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் டீமோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 பிளேயர், 2 பிளேயர் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடையாது. ஆனா விளையாண்ட எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ரன்னுக்கு மேல அடிச்சிருந்தாங்க. ரஹ்மத்துல்லா குர்பாஸ் ஆகட்டும், இப்ராஹிம் ஜர்தான் ஆகட்டும், அதேமாரி அஸ்மத்துல்லா ஆகட்டும், நபி சூப்பரா விளையாண்டுருந்தாரு. செம்மையா விளையாண்டுருந்தாரு. அதேமாரி பவுலிங் டிபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரையிலுமே இந்தியா டீம்ல முகேஷ் குமார் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அக்சர் பட்டேல் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. எனக்கு முகேஷ் குமார் ஸ்பெல்லோட அக்சர் பட்டேல் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இன்னைக்கு ரவி பிஷ்னாய் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாரு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த 15வது ஓவர நபி டேக் ஆன் பண்ணுவாரு. அதில தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருச்சு. அதுவரையிலுமே இந்தியா டீம் கிட்ட தான் அந்த லெவல் அந்த ஸ்கோர் லெவலும் சரி, அந்த கேமோட கண்ட்ரோலும் சரி இந்தியாட்ட தான் இருந்துச்சு. 159 ரன் அடிச்சா வின்னிங்ன்னு கிளம்புன இந்திய அணி பார்த்தீங்கன்னா, அந்த ரன்னும் 17 ஓவர்லயே அடிச்சுட்டாங்க. சூப்பரா வின் பண்ணியிருந்தாங்க. இந்த ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா மட்டும் ஒரு ரன் அவுட். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரன் அவுட். மிஸ்ஃபீல்டாயும் ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆயிருவாரு. ரொம்ப டென்ஷன் ஆயி தான் போவாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, கில்லும் பார்த்தீங்கன்னா, ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்டெம்பிட் அதுவும். அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து திலக் வர்மா சூப்பரா விளையாண்டாரு. சிவம் துபே வேற லெவல்ல விளையாண்டாரு. அவரு கூட பார்ட்னர்ஷிப் குடுத்த ஜீத்தேஷ் சர்மாவும் சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாரு. இந்த ஜீத்தேஷ் சர்மாவும், சிவம் துபே காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, செம்மையா இருந்துச்சு. ஏன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இவங்களுது. பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இல்ல. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஏகப்பட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்திருப்பாங்க. இப்ப லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமா இந்திய டீம்ல வர ஆரம்பிச்சுட்டாங்க. சிவம் துபே இருக்கிறாரு, திலக் வர்மா இருக்கிறாரு, ரிங்கு சிங் இருக்கிறாரு. அதுக்கடுத்து வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறாரு. ஏகப்பட்ட லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்டர் டீம்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, அதுவும் லெஃப்ட், ரைட் காம்பினேஷன்ல விளையாண்டோம்னு பார்த்தீங்கன்னா, விக்கெட் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாரி தான் இன்னைக்கு மேட்ச் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்தியா டீம் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு மேட்ச்சு. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்தோர்ல நடக்குது. இந்த இந்தோர்ல நடக்கிற மேட்ச்சும் சூப்பரா இருக்கும். அதேமாரி லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல நடக்குது. அந்த மேட்ச்சும் செம்மையா இருக்கும். எனக்கு இந்த இந்தியா டீம்ல புடிச்சதே பார்த்தீங்கன்னா, சிவம் துபேவோட பேட்டிங் தான். சிவம் துபே பார்த்தீங்கன்னா, ஒரு நீட்டான, கிளீனான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு துபே. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் சென்னை டீமுக்கு அடுத்து அவரு இப்ப தான் இன்டர்நேஷனல் மேட்ச்ல விளையாடுறாரு. அதாவது டெபியூ ஆயிட்டாரு. டெபியூ வந்து எப்பயோ ஆயிட்டாரு. T20 சீரிஸ்லயும் அவரு கலந்துக்கிட்டாரு. ஆனா, மேட்ச்ல வந்து இப்ப தான் அவரு விளையாடுறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் சீரிஸ்லயே அவரு இருந்தாரு. ஆனா, அவரு வந்து விளையாட கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்கன் சீரிஸ்ல அதுக்கு முன்னாடி நடந்த சீரிஸ்ல இருந்தாரு. ஆனா, அவரு வந்து விளையாட கிடையாது. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அவரு வந்து விளையாண்டாரு. விளையாண்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டே அவருக்கு தான். ஏன்னா, பவுலிங் போட்டு ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. அவரு வந்து ஒரு பார்ட் டைம் பவுலர் தான். ஏன்னா, ஹர்திக் பாண்டியா மாரி தான் இவரும் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். பவுலிங் பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட்ல போடுவாரு. பேட்டிங் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிப்பாரு. ரைட் ஹேண்ட்ல பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் கூட எடுத்திருந்தாரு. செம்மையா இருந்துச்சு அதுவும் பார்க்கறதுக்கு. அதே மாரி பேட்டிங்லயும் சூப்பரா கலக்கிட்டாரு. திலக் வர்மாவும் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாரு, பொறுமையா விளையாண்டு. ஆனா, ஜீதேஷ் சர்மா சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. என்ன ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, T20 அதிகமான இன்டர்நேஷனல் T20 வின் பண்ணவர் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா தான். அந்த அளவுக்கு அவர்ட்ட ஒரு சூப்பரான ரெக்கார்ட் இருக்குது. ரெக்கார்ட் கிரியேட் பண்றதுல இந்திய அணி பார்த்தீங்கன்னா, ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததுன்னே தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க இந்திய டீமு. இப்ப T20லயும் சரி, டெஸ்ட்ல மட்டும் கிடையாது. T20லயும், ஒன் டேலயும் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறாங்க. டெஸ்ட்ல மட்டும் இப்ப பாகிஸ்தான், ஆஸ்திரேலியாட்ட தோத்ததுனால பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா டீம் பார்த்தீங்கன்னா, டாப்புக்கு போயிட்டாங்க. டெஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறாங்க. நம்ம நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறோம். இது வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி சீரிஸ்ன்றதுனால தான்
இந்த மாரி ஸ்குவாட் இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த ஐபிஎல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றத வச்சு தான் அவங்க வேர்ல்டு கப்புக்கு டீமே செலக்ட் பண்ணுவாங்க. பார்க்கலாம் வேர்ல்டு கப் டீம் அடுத்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்துருவாரு. வேர்ல்டு கப் டீமும் சூப்பரா இருக்கும்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பா செம்மையா இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. இதோட இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து இந்தோர்ல நடக்கிற மேட்ச்ல பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.